இந்த இடத்துல கங்குவா திரைப்படத்தோட வசூல் வந்து சூப்பராக வந்து பண்ணிக்கொண்டு வருகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. சொல்லப்போனால் வந்து இதுக்கு முன்பு ரிலீஸ் ஆன ராயன், கோட், வேட்டையன், அமரன் இந்த மாதிரி திரைப்படங்கள் எல்லாத்தையுமே பின்னுக்கு தள்ளிட்டு கங்குவா திரைப்படம் நல்ல வசூல் வந்து கொடுத்து கொண்டு வருகிறது. சொல்லப்போனால் வந்து போன வாரம் கூட வந்து நம்பர் 1 இடத்துல வந்து கங்குவா திரைப்படம் இருந்துச்சு. எஸ் வந்து சிங்கப்பூரில் வந்து கங்குவா திரைப்படத்தோட வசூலை பற்றி தான் பேச போகிறோம். சிங்கப்பூரில் வந்து போன வார இறுதியில் வந்து அதிகமான கலெக்ஷன் பண்ண திரைப்படங்கள் லிஸ்ட்டில் வந்து நம்பர் 1 இடத்துல வந்து கங்குவா திரைப்படம் இருந்துச்சு. இப்போ வந்து தமிழில் ரிலீஸ் ஆன கங்குவா திரைப்படம் சிங்கப்பூரில் வந்து எவ்வளவு வசூல் செய்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பேச போகிறோம். இதுக்கு முன்பு ரிலீஸ் ஆன திரைப்படங்கள் எவ்வளவு வசூல் செய்திருக்கு, அதை வந்து கங்குவா திரைப்படம் பிரேக் பண்ணியிருக்கா அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பேச போகிறோம். அதாவது இதுக்கு முன்பு கோட் திரைப்படம் $1.9 மில்லியன் வந்து கலெக்ஷன் பண்ணியிருந்தது. அதுக்கப்புறமா அமரன் திரைப்படம் $1.08 மில்லியன் வந்து கலெக்ஷன் பண்ணியிருந்தது. அதுக்கப்புறமா வேட்டையன் திரைப்படம் $9,40,000 வந்து கலெக்ஷன் பண்ணியிருந்தது. அதுக்கப்புறமா ராயன் திரைப்படம் $5,56,000 வந்து கலெக்ஷன் பண்ணியிருந்தது. இந்தியன் 2 திரைப்படம் $3,96,000 வந்து கலெக்ஷன் பண்ணியிருந்தது. சூர்யா அவர்களோட தம்பியான கார்த்திக் அவர்களோட மெய்யழகன் திரைப்படம் $1,66,000 வந்து கலெக்ஷன் பண்ணியிருந்தது. ஸோ கங்குவா திரைப்படம் ரிலீஸ் ஆகி 4 நாட்கள் வந்து $1,50,000 வந்து கலெக்ஷன் பண்ணியிருந்தது. இப்போ வந்து வெளியாகி 8 நாட்கள் மேலே ஆகிவிட்டது. அங்கே வந்து கரெக்டாக வந்து $3,86,000 வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படிங்கிற விஷயம் வந்து வெளியாகி இருக்கு. இதனால் வந்து மெய்யழகன், இந்தியன் 2 இந்த 2 திரைப்படத்தோட வசூலை வந்து இப்போ வந்து பிரேக் பண்ணியிருக்கு. மிக விரைவில் வந்து ராயன் திரைப்படம், வேட்டையன் திரைப்படத்தோட வசூலை பிரேக் பண்ணும் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்திருக்காங்க.